ஓம் சக்தி பராசக்தி எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூருக்குப்பா நாங்கள் ஆடிப்பூரத்துக்காக நைட்டே அங்கே வந்துட்டோம். நைட்டு 1 மணிக்கெல்லாம் மேல்மருவத்தூருக்கு போய் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக தீச்சட்டி எடுக்கிற இடத்துக்கு போயிட்டோம்ப்பா. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அங்கே இறங்கினோடனே கேட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு தீச்சட்டியும் 50 ரூபாப்பா. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பேரும் எடுத்தோம். இங்கே நான் நிற்கிற இடத்துலேருந்து தான்ப்பா தீச்சட்டியை எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்கப்பா, தீச்சட்டிக்காக தான் வேப்பிலையை வந்து திருமண மாதிரி கட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருப்பா. அதை எடுத்து நம்ம கையில் வச்சு மேலே தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு தான் நேராக அதரவண பத்திரகாளிகிட்ட போகணுண்டா. தீச்சட்டி வாங்கி வச்சுட்டுப்பா, நம்ம வீட்டில் கஷ்டமாக இருந்தாலும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், பிள்ளைங்க வேலைக்கு போகணுன்னாலும், குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும்ப்பா, இல்லை ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் மனமாற வேண்டிக்கிட்டு அம்மாட்ட தீச்சட்டி எடுங்க. நம்ம தீச்சட்டி எடுத்துகிட்டு வரும்போதுப்பா, நம்ம வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஓம் சக்தி பராசக்தின்னு நம்ம பங்கார அம்மாவையும் நினச்சிட்டே வாங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்ப்பா. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.